ஜெபம் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். அன்பின் ஆண்டவரே, இந்த சாம்பல் புதன் கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளவும், இந்த லெந்து காலத்தில் உம்மிடத்தில் திரும்பவும் கிருபையாய் கொடுத்த இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்திலே குத்தப்படட்டும், பேசட்டும். நாங்கள் உம்மிடத்திலே திரும்புவதற்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும், ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதோளும் கீர்த்தனைகளும் 120 பாமாலை 90 பாடுவோம். 40 நாள் ராப்பகல். கீதோளும் கீர்த்தனைகளும் 120 பாமாலை 90.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலில் இருக்கிற வாசிக்க வேண்டிய சங்கீதம் 102. சங்கீதம் 102. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் நாட்கள் புகை போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், மிஸ்னத்திற்கும் கடும் கோபத்துக்கும் உள்ளானேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிலையைப் போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நீயப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. Oh
யாவரும் அமருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். ஏசாயா 58 முதலாம் வசனம் முதல். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். வேத பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ கொதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன்
அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் தேவ கோபாக்கினை கோரலுக்காக எழுந்து நிற்போம். சகோதரரே, பூர்வ திருச்சபையிலே தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முறைமை இருந்தது. அது என்னவென்றால், வெளியரங்கமாய் பாவம் செய்த குற்றவாளியுடைய ஆத்மாக்கள் கர்த்தரின் நாளிலே ரட்சிக்கப்படுவதற்கும், மற்றவர்கள் கண்டு எச்சரிப்படைந்து குற்றம் சாட்ட பயப்படுவதற்கும், குற்றம் செய்ய பயப்படுவதற்கும் லெந்தனும் நாட்களின் துவக்கத்திலே அப்படிப்பட்டவர்கள் வெளியரங்கமாய் தவசு செய்து இவ்வுலகத்தில் சிக்ஷைக்குட்பட்டார்கள். அந்த முறைமையை திரும்பவும் ஏற்படுத்துவது நலமாயிருக்கும். அதுவரைக்கும் அதற்கு பதிலாக செய்ய வேண்டுவது என்னவெனில், உபாகமம் 27ஆம் அதிகாரத்திலும் மற்ற வேத வாக்கியங்களிலும் குணப்படாத பாவைகள் மேல் வரும் தேவ சாபத்தை காட்டிய வசனங்களை தெரிந்தெடுத்து இக்காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக வாசிக்கிறதும், ஒவ்வொரு வசனத்திற்கும் நீங்கள் ஆமேன் என்று மறுமொழி சொல்லுகிறதும் நலம் என்று தோன்றுகிறது. பாவிகள் மேல் வரும் தேவ கோபத்தினால் நீங்கள் எச்சரிப்படைந்து உண்மையாய் மனம் திரும்பவும், இந்த மோசமுள்ள நாட்களில் சாவதானமாய் நடக்கவும், தேவ சாபத்துக்கு ஏதுவானவைகள் என்று நீங்களே வாயினாலே அறிக்கையிடுகிற தீவினைகளை விட்டு விலகவும் உங்களை ஏவி விடுவதற்கு அந்த வாக்கியங்களை வாசிக்க வேண்டும். ஆகவே நான் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு பின்பு ஆமேன் என்று நாம் மறுமொழி சொல்லுவோம். வணங்கும்படி சித்திர சொரூபத்தையாவது வார்ப்பு விக்கிரகத்தையாவது செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். குருடனை வழிதப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்நியர், திக்கற்றவர், விதவைகள் ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிறனுடைய மனைவியோடே விபசாரம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தனக்கு தஞ்சமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். இரக்கமில்லாதவர்கள், வேசிக்கள்ளர், விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பின்புறணிக்காரர், வெறியர், அநியாயக்காரர் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தீர்க்கதரிசியாகிய தாவீது சொல்லுகிறபடி, தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழி விலகினவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களானதால் பயங்கரமான கோபாக்கினை நமது தலைமையில் விழுவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று நினைத்து நாம் செய்த குற்றங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு நமது துர்நடக்கைகளுக்காக புலம்பி அழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி முயன்று சாந்தமும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடே நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்ப கடவோம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்படிக்கு இப்பொழுதே கோடாரி மரங்களின் வேறொருகே வைத்திருக்கிறது. ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது, பயங்கரமாயிருக்கிறது. அவர் துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ
அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று மனிதர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. குணப்படும்படிக்கு அடிக்கடி வரவழைத்த தேவனுடைய இரக்கத்தையும் பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் அசட்டை பண்ணின முரட்டு பாவிகள் இருதய கடினத்தினாலே தங்கள் மேல் குவித்து கொண்ட தேவ கோபமானது ஆக்கினை செலுத்தும் நாளிலே விளங்கும். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கதவு பூட்டின பின்பு தட்டுகிறது வீணாயிருக்குமே. ஆக்கினை செலுத்தும் காலத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி கேட்கிறதற்கு காலம் கடந்து போயிருக்கும். சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள் போங்கள் என்று நீதியுள்ள தீர்ப்பை கூறுகிற சத்தம் ஐயோ எத்தனை பயங்கரமாயிருக்கும். ஆகையால் சகோதர சகோதரிகளே, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதால் நமக்கு இரட்சணிய பகல் கடந்து போகும் முன்னே எச்சரிக்கையாய் நடக்க கடவோம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறமான இருளிலே நாம் தள்ளப்படாதபடி நமக்கு வெளிச்சம் இருக்க விடவும் வெளிச்சத்தின் மேல் விசுவாசம் வைத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கடவோம். மனதார உண்மையுள்ள இருதயத்தோடு தமிழகத்திற்கு திரும்பினால் முன் செய்த பாவங்களை தமது அளவற்ற இரக்கத்தினாலே மன்னிப்போம் என்று வாக்குத்தத்தம் செய்து குணப்படும்படிக்கு நம்ம இரக்கமாய் அழைக்கிற தேவனுடைய தயவை அசட்டை பண்ணாதிருப்போமாக. நமது பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். உங்கள் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் செய்த பாதகங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பாவம் செய்தோமானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகையால் நாம் உண்மையாய் குணப்பட்டு அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இனி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய மெதுவான நுகத்தையும் லேசான சுமையையும் ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடும் பொறுமையோடும் அன்போடும் அவருக்கு பின் சென்று அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தி ஆளப்பட்டு அவருக்கு மகிமை உண்டாக எப்பொழுதும் விருப்பமுற்று நாம் அழைக்கப்பட்ட நிலையில் நன்றி அறிதலோடு அவரை ஏற்றுவதமாய் சேவிப்போமாகில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு சித்தமுள்ளவரும் நம்மை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமுள்ளவருமாய் இருக்கிறார். நாம் இது நிச்சயம் என்று அறிந்திருப்பதனால் உண்மையாய் குணப்படுகிற பாவிகளை இரக்கமாய் அங்கீகரிக்கிற அவரிடத்திற்கு திரும்ப கடவோம். இப்படி செய்தால் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுகிறவர்களுக்கு கூறப்படும் கூடிய ஆக்கினை தீர்ப்பினின்றும்
நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்றும் கிறிஸ்துவானவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை வலது பக்கத்தில் நிறுத்தி தமது பிதாவினுடைய கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தருளி மகிமையுள்ள தமது ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி கட்டளையிடுவார். அந்த ராஜ்யத்தில் அவர் தமது அளவில்லாத இரக்கத்தினால் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொள்வாராக. ஆமேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். அனைவரும் 51வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவ அறிக்கை ஜபமாக நாம் ஆண்டவரிடத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்வோம். 51ஆம் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரி ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்திருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக. சித்த மரணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய அடியாராகிய எங்களை ரட்சியோம். உன்னதத்திலிருந்து எங்களுக்கு சகாயத்தை அனுப்பும். எங்கள் இரட்சகராகிய தேவனே, எங்களை ஆதரியும். கர்த்தாவே, எங்கள் ஜபத்தை கேளும். ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, பாவத்தை குறித்து மனசாட்சியினால் குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் எல்லாரும் தேவரீர் இரக்கமாய் அருளிச்சை மன்னிப்பினால் பாவ விமோசனம் அடையும்படிக்கு எங்கள் ஜபங்களை இரக்கமாய் கேட்டு உம்மிடத்தில் பாவங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல்
பொறுமையாயிருக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் உண்டாக்கினவைகளில் ஒன்றையும் பகையாமல் எல்லா மனிதர் மேலும் இரக்கமுள்ளவராயிருக்கிறீர். பாவியின் மரணத்தை நீர் விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி ரட்சிக்கப்படுகிறதையே விரும்புகிறீர். எங்கள் குற்றங்களை இரக்கமாய் மன்னியும். பாவ சுமையினாலே சஞ்சலப்பட்டு தவிக்கிற எங்களை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்யும். எப்பொழுதும் இரக்கமாயிருக்கிறது உமது லட்சணம். பாவங்களை மன்னிக்கிறது உமக்கே உரியது. நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். அற்ப மண்ணும் நீச பாவிகளும் ஆகிய உம்முடைய அடியார்களை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். எங்கள் அக்கிரமத்தை தாழ்மையாய் அறிக்கையிட்டு பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்படுகிற எங்களை விட்டு உமது கோபத்தை விலக்கி நாங்கள் மறுமையில் உம்மோடு என்று வாழ்ந்திருக்கும்படி இம்மையில் தேவரீர் தீவிரமாய் எங்களுக்கு சகாயம் செய்திருளும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் உம்மிடத்தில் திரும்புகிற முதுஜனமாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும். கர்த்தாவே, நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் சம்பூர்ண தயவும் நிறைந்த தேவன். தண்டனைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிருக்கிறீர். கோபம் கொள்கிற காலத்திலேயும் இரக்கத்தை நினைவு கூறுகிறீர். ஜனத்திற்கு இறங்கி பொறுத்தருளும். கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். நம்முடைய சுதந்திரமாகிய நாங்கள் கலங்காதபடி செய்யும். அது இரக்கம் மிகுதியாயிருப்பதனால் கர்த்தாவே, எங்களுக்கு செவி கொடும். திரளான உமது இரக்கங்களின்படியே எங்களை நோக்கி பாரும். உம்முடைய குமாரனும் எங்கள் புண்ணியநாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தத்தின் நிமித்தம் இதை அனுகிரகித்தருளும். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுக பிரகாசத்தை நம்மில் வீச செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு சமாதானம் தர கடவர். உட்காருவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. தென் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து கொண்டு வந்த ஜிப்சி ஸ்மித் என்பவர் ஒரு நாள் மாலையிலே தன்னுடைய ஆலயத்திலே செய்து கொடுத்து கொண்டிருந்தார். அங்கே வந்திருந்த ஒரு டச்சு மனிதன் அவருடைய உள்ளத்திலே அவர் கொடுத்த வார்த்தைகள் பேச ஆரம்பித்தது. ஆகவே அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். எடுத்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே தன்னுடைய இன்னொரு டச்சுக்காரருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே சென்று தன்னுடைய கையில் இருந்த ஒரு கை கடிகாரம் அதை காட்டி, இந்த கை கடிகாரத்தை உங்களால் இனம் கண்டுகொள்ள முடிகின்றதா என்று கேட்டார். உடனே அந்த நண்பர் சொன்னார், ஆம், இது என்னுடைய கை கடிகாரம். இதில் என்னுடைய இனிஷியல் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆம், இந்த கடிகாரம் உன்னுடைய கையிலே எப்படி வந்தது? இந்த கடிகாரத்தை நீ எவ்வளவு நாள் உன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். கேட்டவுடனே அந்த டச்சு மனிதன் சொன்னார், நான் இந்த கடிகாரத்தை திருடி கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னார். சரி, இந்த கடிகாரம் என்னிடத்திலிருந்து தொலைந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்று அதிகாலையிலேயே என்னுடைய வீட்டிற்கு இந்த கை கடிகாரத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாயே, ஏன்
ஏன் இவ்விதமாய் இந்த அதிகாலை வேளையிலே கொண்டு வரும்படி உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் கூறினார், நேற்று மாலையிலே ஆலயத்திலே போதர் கொடுத்த செய்தியை கேட்டேன். நான் மனம் திரும்பிவிட்டேன். ஆகவே அதற்கு அடையாளமாக இன்று காலையிலேயே உங்களுடைய வீட்டிற்கு நான் புறப்பட்டு வந்து முதல் பணியாக உங்களுடைய கடிகாரத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று வந்தேன் என்றார். நான் மனம் திரும்பியதற்கு அடையாளம் இதுதான் என்று கூறினார். திருச்சபை தந்தை தெர்த்துல்லியன் என்பவர் 160ஆம் ஆண்டு முதல் 225ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் சொல்லுகின்றார், ஆதி திருச்சபையிலே பாவம் செய்தவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு சாக்கை அணிந்து கொண்டு சாம்பலிலே உட்கார வேண்டும் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவுக்கு பின் 200ஆம் ஆண்டிலிருந்து 500ஆம் ஆண்டு வரை திருச்சபையிலே கொலை, கொள்ளை, வேசித்தனம், ஒன்றுக்கு அதிகமான திருமணம் செய்தவர்கள், விசுவாச மறுதலிப்பு செய்தவர்கள் திருச்சபையிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை திருச்சபையிலிருந்து விலக்கி விடுவார்கள். லெந்து காலம் வந்தவுடனே அவர்கள் எல்லாரும் வெளிப்படையாக இந்த சாக்கினால் செய்த உடையை அணிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய தலையிலே சாம்பலை போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு ஜபத்திலும் உபவாசத்திலும் அவர்கள் இந்த லெந்து காலத்தை செலவிட வேண்டும். பின்னர் உயிர்த்தெழுந்த திருநாளன்று அவர்களுக்கு திருச்சபையிலே சேர்த்து கொண்டு திருவிருந்து வழங்கப்படும். இவ்விதமான ஒரு நடைமுறை இருந்தது. திருச்சபையினுடைய வரலாற்று ஆசிரியர் யூசிபியஸ் என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் 260ஆம் ஆண்டு முதல் 339ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். இந்த வரலாற்று ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்றால், மன்னிக்க முடியாத கொடுமையான பாவம் செய்தவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 40 நாட்கள் உடை அணிந்து ரெட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனிடத்திலே மன்னிப்பு பெற்று பெரிய வியாழன் அல்லது கட்டளை வியாழன் என்று சொல்லப்படுகிற நாளிலே திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றார். இவ்விதமாக ஆதி திருச்சபையிலே கடுமையாக பாவங்கள் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதும் வெளிப்படையாக அவர்கள் இரட்டை உடுத்தவும் சாம்பலிலே உட்காரவும் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று நாம் அப்படி செய்வதில்லை. திருச்சபையிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதும் இல்லை. ஆகவே தான் நமக்கும் துணிச்சல் அதிகமாக வந்துவிட்டது. நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற அந்த துணிச்சலும் மேலிட்டு விட்டது. ஆனால் இந்த லெந்து காலம் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். ஆகவே 3 pillars of Lent என்று அழைக்கப்படுகின்ற 3 காரியங்கள் இந்த லெந்து காலத்திலே நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நாம் இந்த லெந்து காலத்திலே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அதிகமாக மனம் திரும்ப வேண்டும். இந்த
மரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மரத்திலே இலை ஒன்றுமில்லை. நீங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய வலது பக்கத்திலே சென்று அங்கே பின்னால் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது, அதை பாருங்கள். நேற்று காலையிலே ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், ஐயா இந்த வேப்ப மரம் பட்டு போய்விட்டதே என்று சொன்னார். லிட்டரலாக ஒரு இலையும் இல்லை. ஆனால் நான் சொன்னேன், இந்த மரம் துளிர்க்கும் என்று சொன்னேன். இந்த லெந்து காலம் என்பது இலைகளெல்லாம் உதிர்த்து மீண்டும் வசந்த காலத்தை உண்டு பண்ணுகின்ற காலம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்றால் இந்த லெந்து காலத்தை நாம் ஜெபத்திலே அதிகமாய் செலவிட வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வேதம் வாசிப்பதற்கு நோட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறினேன். மகிழ்ச்சியான காரியம், 50 நோட்டுகள் வாங்கி வைத்திருந்தோம், 50ம் தீர்ந்து போய்விட்டது. இன்னும் 25 நோட்டுகள் வாங்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆலய ஆராதனையுடைய இறுதியிலே பெற்றுக்கொள்ளலாம். நாம் அதிகமாய் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றார். ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆம், நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கும் நமக்கும் பேசுகின்ற, நாம் பேசும்போது ஆண்டவர் கேட்கின்ற ஜெபமாய், அது அந்தரங்கத்திலே செய்யப்பட வேண்டியது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு இந்த ஜெபத்தின் மூலமாக அது இருக்கப்படுகின்றது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து காலத்திலே நாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அந்தி சந்தி மாலை வேளைகளிலே நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லுகின்றது போல நாமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மதியத்திலும் மாலை வேளையிலும் ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருங்குவோம் என்றால், ஜெபிப்போம் என்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு அதிகமாக ஏற்படும். இந்த தொடர்பு நம்மை பாவத்திலிருந்து விலக்கி மீட்டுக்கொள்ளும். யோவேல் 1:14 இவ்விதமாய் சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு உபவாசம் என்பது நமக்கு மிக மிக அவசியம். வேதம் முழுவதிலும் உபவாசத்தை வலியுறுத்துகிறதை நாம் காண்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் என்று எழுதுகிறார். இந்த 3 pillars of Lent இதில் இரண்டாவது இந்த உபவாசம் மாத்திரமல்ல, உபவாசித்து நாம் மற்றவர்களுக்கு, மூன்றாவதாக ஆர்ம்ஸ் கிவிங், பிறருக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இந்த 7ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். பசி உள்ளவனுக்கு
உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் என்றால் ஏதோ உணவை மாத்திரம் ஒதுக்கி விடுவது உபவாசம் அல்ல என்றும், நாம் செய்கின்ற அக்கிரம செய்கைகளை விட்டுவிட வேண்டும் மாத்திரமல்ல. அந்த நாட்களிலே அடிமைகளை வைத்திருந்தார்கள், அநியாயமாய் செயல்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீக்கிவிட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Is not this the fast that I have been choosing, to loose the bonds of injustice and to untie the cords of the yoke and to let the oppressed go free and to break every yoke. நாம் பிணைக்கப்பட்டிருக்கிற பிணையல்களிலிருந்து, மற்றவர்களை நாம் பிணையில் செய்திருக்கின்ற பிணையல்களிலிருந்து விடுதலையை ஆக்குவது மாத்திரமல்ல, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். Is not yet share your bread with the hungry and to bring the homeless poor into your house when you see the naked, to cover him with clothing and not to raise yourself up from your own flesh and blood. நம்மை பிறருக்கு தாரை வார்ப்பது, பிறருக்கு உதவி செய்வது, இதுதான் லெந்து காலத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 3 காரியங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 21 அதிகாரம் 27 வசனத்திலே நாம் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆகாப் ராஜா நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்திற்கு ஆசைப்பட்டு கேட்கின்றார். அவர் மறுத்து விடுகிறார். ஆனால் யேசபேல் அவருடைய மனைவி நாபோத்தை தவறான குற்றம் சாட்டி கொன்றுவிட்டு ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ள புறப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவின் மூலமாக உண்டாகி அவர் எச்சரிக்கின்றார். சாபத்தையும் அங்கே பனிஷ்மெண்டையும் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே 1 ராஜாக்கள் 21-27 பார்க்கிறோம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அவனுக்கு தண்டனை அறிவிக்கப்படுகிறது. அவனும் நாபோத் மரித்த பொழுது அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினது போல உன் இரத்தத்தையும் உன் மனைவியினுடைய யேசபேலுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்ற அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உடனடியாக ஆகாப் ரெட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார். ஆண்டவர் இந்த சாபத்தை கூறின ஆண்டவர் உடனடியாக மனம் மாறுகின்றார். இவனுடைய நாட்களில், என்னுடைய சந்ததியினுடைய நாட்களிலே இவைகள் நிறைவேறும் என்று சொல்லி ஆகாபுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபவாசிக்கின்ற பொழுது, ரெட்டு உடுத்துக் கொள்கின்ற பொழுது, சாம்பலை தூவிக்கொள்ளுகின்ற பொழுது, இதெல்லாம் தாழ்மைக்கு அடையாளம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கிறோம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய உபவாசம், நாம் உபவாசம் இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். உபவாசித்து ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். எஸ்ரா
8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆகாப் ஜெபித்த பொழுதும் தேவன் கேட்டார். எஸ்ரா சொல்லுகிறார், தேவன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி எஸ்தருடைய புத்தகத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஜெபிக்கின்றார்கள், உபவாசம் பண்ணி. அந்த கட்டளை போய் சேர்ந்த அனைத்து நாட்டிலும் உள்ளவர்கள் துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் என்று 4:3 வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த உபவாச ஜெபத்தை கேட்டு மாபெரும் விடுதலையை உண்டாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவேல் 2:12 சொல்லுகின்றார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நாம் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்றால் உபவாசம் மிக மிக அவசியம். இந்த லெந்து காலத்தில் நாம் அனைவரும் உபவாசித்து ஜெபிப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இடைபடுவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்வதற்கு, நம்முடைய சரீர வாழ்க்கைக்கும் அது மிகவும் நல்லது. ஒருவேளை அநேகர் என்று விதண்டவாதம் பேசுகிறதையும் அறிந்திருக்கிறோம். புலால் உணவுகளை, மாமிசத்தை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, அது திருச்சபையிலே பின்பற்றின முறைமைகள் மாத்திரமல்ல, அது நம்முடைய சரீரத்திற்கு மிகவும் நல்லது. இந்த 40 நாட்கள் நாம் அப்படிப்பட்ட உணவுகளை விட்டு விடுவோம் என்றால் நம்முடைய சரீரத்திற்கு அது நல்லது. அதைத்தான் இங்கே உபவாசம் இவைகளெல்லாம் ஒதுக்கி விடுவது நமக்கு சரீர பிரகாரமாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை ஒருபடி மேலெழும்ப செய்கின்றது, வளரச் செய்கிறது. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார் என்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்டோம். 40 நாள் அவர் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் உபவாசம் இருந்து முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். ஆம், இந்த உபவாச ஜபம் இருக்கும்போது அநேக பாடுகளும் பிரச்சனைகளும் சோதனைகளும் நமக்கு நேரிடலாம். இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே சோதனை நேரிட்டது. உபவாசம் இருந்து நிறைவு செய்கின்றார், பசி உண்டாகின்றது. பசி உண்டான உடனே சாத்தான் அங்கே வந்து விடுகிறான். வந்து அவரை சோதிக்கிறான். அவரை சோதித்து அவரை சேலஞ்ச் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் 3ஆம் வசனத்திலே பாருங்கள், சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லுகிறான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொல்லுகின்றார். சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாகும் போது அவருடைய வல்லமையினாலே தவறான காரியத்தை செய்வதற்கு தூண்டுகிறான். ஆம், நாமும் உபவாசித்து ஜெபிக்கும் போது சாத்தான் பலவிதமான சோதனைகளுக்குள்ளே நம்மை தள்ளி சோதிப்பான். 6ஆம் வசனத்திலே பாருங்கள், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். ஆம், ஆண்டவர் இந்த சோதனைகளை எல்லாம் தேவ வார்த்தையினால் வென்றார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நாட்களிலே அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்வோம் என்றால், தியானிப்போம் என்றால், வாசிப்போம் என்றால் சாத்தானை எதிர்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு தேவ பலன் நமக்கு கிடைக்கும். 3ஆவதாகவும் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பிசாசவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் என்று சொல்லுகிறான். ஆசை காட்டுவான் சாத்தான், நம்மை விழத்தள்ளுவான். ஆசைகளிலே ஒருவேளை தேவையற்ற காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்குவதற்கு தேவ பலன் வேண்டுமென்றால் ஆண்டுடைய வார்த்தையும் வார்த்தை தருகிற வல்லமையும் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நாம் வெற்றி கொள்ள முடியும். இயேசு சொன்னார், அப்பாலை போ சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நீங்களும் நானும் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது, சாத்தானை மேற்கொள்ளும் போது தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் நமக்காக அனுப்பி வைக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே இந்த லெந்து காலம் நாம் நம்மை அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி பெறவும், ஆண்டவருக்குள்ளாக வளரவும், கனி கொடுக்கின்ற காலங்களாக ஆண்டவர் மாற்றி இந்த லெந்து காலத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும், கூட்டங்களையும், கன்வென்ஷன் கூட்டங்களையும், உபவாச ஜெபங்களையும் நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு லெந்து கால சிறப்பு ஆராதனை நடைபெறும். தலைப்பு உளையான சேற்றில் எரேமியா. செய்தி திருமதி அகஸ்டினா சாத்ராக். வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். தலைப்பு சோர்ந்து போகாத ஜெபம். செய்தி அருள் திரு J.I. சுதர்சனையா அவர்கள். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு லெந்துகால கன்வென்ஷன் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். செய்தி ரெவரண்ட் ஜான் கிருபாகரன், சென்னை. சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு உபவாச கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். செய்தி ரெவரண்ட் ஜான் கிருபாகரன். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். செய்தி ரெவரண்ட் ஜான் கிருபாகரன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஷாலோம் முதலாம் கூடுகை ராணி மஹாலில் வைத்து நடைபெறும். செய்தி ரெவரண்ட் ஜான் கிருபாகரன். வருகின்ற ஞாயிறு கருத்தைப்பிள்ளையூர் சேகரம் ஆழ்வார்குறிச்சி ஆலய கட்டுமான பணிக்கென்று ரிட்டையரிங் ஆஃபர்ட்டி எடுக்கப்படும். யாவரும் ஆயத்தமாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் மிஸ்டர் ஜெபக்குமார் செல்வின், மிஸ்ஸஸ் ஏஞ்சலா வின்னி ஃப்ளாரன்ஸ், மிஸ்ஸஸ் லதா சாமுவேல், மாஸ்டர் ஜோனத்தான், மிஸ்ஸஸ் வினோதினி ஆண்ட்ரூ, மிஸ்ஸஸ் ஒபிலியா ஒயிட் ரோஸ், மிஸ்டர் கால்டுவெல், மிஸ்ஸஸ் குளோரிந்தா, மிஸ்டர் நீல் சுலிவன் பால், மிஸ்டர் பிரபாகர் மாசில்லா, மிஸ்டர் செல்வராஜ், மாஸ்டர் ஜோனத்தான் தாமஸ். நம்முடைய காணிக்கையும் ஆண்டோருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம் யாவரும் எழுந்து கீதொழும் கீர்த்தனைகளும் 466 கிறிஸ்தவ கீர்த்தனை 160 பாடுவோம். ஐயோ நான் ஒரு பாவ ஜென்மி ஆனேன். கீதொழும் கீர்த்தனைகளும் 466 கிறிஸ்தவ கீர்த்தனை 160. Oh
நம்மையும் நம்முடைய காணிக்கையில் மாண்டுடைய பாதப்படியில் அர்ப்பணிப்போம். இந்த தேவனே, எங்களையே அர்ப்பணிக்கவனமாய் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் தயவாய் ஏற்று அங்கீகரித்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த லெந்தனும் நாட்களில் முதலாம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது கிருபையாய் இருந்து எங்களை இந்த கிருபையின் நாட்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, ஆதி திருச்சபையிலே இருந்த முறைமைகளை பின்பற்றி நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்ட சம்பவத்தை போல மனம் திரும்புகிற அனுபவம், செயல்படுகிற அனுபவம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த கால வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டு தகப்பனே, ஒவ்வொருவரும் இந்த லெந்து காலத்திலே அதிகமாய் ஜபத்திலே நேரத்தை செலவிடவும், அதிகமாய் பேசுவதை தவிர்த்து உம்முடைய வார்த்தைகளை வாசிப்பதிலும் ஜபிப்பதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் பிறருக்கு உம்மை குறித்து அறிவிப்பதிலும் நேரத்தை செலவிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திரள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீர் உபவாசித்து முடித்தவுடனே சோதனைக்காரன் வந்து உம்மை சோதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் சோதனையிலே மேற்கொள்ளும் அதிகாரத்தை வேத வார்த்தையினாலே தேவரீர் பெற்றுக்கொண்டது போல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் பலப்படுத்தியிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவன் எங்களை ஆசை வார்த்தைகளை காட்டி எங்களை வலையிலே விழப்பண்ணுகின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு நோய் என்று சொல்லுகின்ற நிலையை எங்களுக்கு கட்டளையிட்டருள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறந்த முறையிலே தேர்வுகளை எழுதுவதற்கு பலன் தாங்க. அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் மற்றெல்லா பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரிகளில் வீடுகளிலும் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகள் வெளியிடங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுடைய கரத்திலே தருகிறோம். அனைவரையும் தேவரீர் வழி நடத்துவீராக. இந்த லெந்து காலம் முழுவதிலும் நாங்கள் கனி கொடுக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க உம்முடைய கிருபைகளை கனிகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சரீர ஆரோக்கியமும் சுகமும் பலனும் ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவரே, உபவாசிக்கும் போது உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் தருகிற பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். ஆமாண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்துகிறவர். அவ்விதமாய் வழி நடத்தியருள வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு கட்டளையிட கடவர். பின்போனிக்கு இதமாக நாம் யாவரும் எழுந்து கீதொழும் கீர்த்தனைகளும் 516 பாமாலை 331 பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால். கீதொழும் கீர்த்தனைகளும் 516 பாமாலை 331 முதல் கவியும் கடைசி கவியும் பாடுவோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே செல்ல கடவோம்.